வீரனடா தன்னான நானே காராள வம்சமடா தன்னான நானே அவ கருவிலேய வீரனடா தன்னான நானே சின்னமலை வீரன் சின்னமலை பேரை சொன்ன தன்னான நானே படசிலுக்குதடா அங்கமெல்லாம் தன்னான நானே அவர்களை தலைமையேற்று நடத்தி கொடுத்து உரையாற்றுமாறு கலந்த பணிகளுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கதராடையை பொன்னாடையாக சத்தியல் அவர்கள் அணிவிப்பார். எல்லா புகழும் இறைவனுக்கு. பேரன்பு கொண்ட ஆன்மீக சான்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த நாடகத்தை காண வந்திருக்கும் ரசிக பெருமக்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இந்த நிகழ்ச்சியை நடத்த வந்திருக்கின்ற நடிகைகள், நடிகர்கள் மற்றும் இந்த சீன் செட்டிங்ஸ், பந்தரமைப்பு, டைரக்ஷன், கதையாசிரியர் ஆகிய எல்லோரையும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த விழாவிற்கு வருக வருக என அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாடக விழாவானது தொன்று தொட்டு நமது ஊரிலே பன்னெடுங்காலமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த விழா பகவதியம்மன் திருவிழாவை சிறப்பிப்பதற்காக நடைபெறுகின்ற இந்த நாடக விழாவானது பெருமைக்குரியது. இந்த நாடகத்தை நமது ஊர் இளைஞர்கள் குறுகிய காலத்திலே படித்து சிறப்பாக நடத்த இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் எல்லோரும் உறுதுணையாக இருந்து அவர்கள் இந்த வைதேகி என்ற சமுதாய நாடகத்திலே வருகின்ற காட்சிகள், அதிலே வருகின்ற சொற்றொடர்கள் அனைத்துமே நல்லதை மட்டும் நாம் ஏற்றுக்கொண்டு தீயதை ஒதுக்கிவிட்டு அவர்களுக்கு நல்ல ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இந்த பகவதியம்மன் அருளாலே நாளை பிறக்கின்ற இந்த புது வருடமானது 1917 சீரும் சிறப்புமாக அமைய வேண்டும். மலைவளம் பெருகி மக்கள் சிறப்போடும் சீரோடும் எல்லா நலமும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என வாழ்த்தி இந்த கொங்கு இளைஞர் நாடக நண்பர்கள் இந்த நாடகத்தை சீரும் சிறப்புமாக நடத்த இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நமது ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அவர்கள் இந்த பணியை மேலும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு, இந்த நாடக விழாவிற்கு என்னை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு கேட்டதற்கு எனக்கு அவர்களால் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். அடுத்தபடியாக நமது ஊர் பெரியவர் காளியண்ணன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். நான் காளியண்ணன் அவர்களுக்கு இந்த கதருடைய பொன்னாடியை அறிவிப்பேன். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இவ்விழாவிற்கு வருகின்றுள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ மாணவிகளே, உடல் பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய
மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மீனாட்சி பாளையம் பகவதி அம்மன் பண்டிகையை சிறப்பிக்க ஆண்டுதோறும் ஒவ்வொரு நாடகம் நடத்தி கொண்டு சுற்றம் சூழலிலே எந்த போதிலும் இருந்த போதிலும் இந்த நாடகம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. ஏறத்தாழ ஒரு 60 ஆண்டு காலமாக இந்த நாடகத்தை இளைஞர்களிலிருந்து பெரியவர்களிலிருந்து அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றோம். மீனாட்சி பாளையம் நாடகம் என்றாலே சுற்று வட்டாரத்திலே வந்து வருகை தந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்கின்ற பொழுது நாடகத்தை ரொம்ப பெரிதாக தான் பேசுவார்களே தவிர குறைவாக சொல்வது இல்லை இதுவரையிலும். அதே போல இந்த ஆண்டும் வைதேகி என்ற சமூக நாடகத்தை அரங்கேற்ற இருக்கின்றார்கள். நமது கொங்கு இளைஞர் நாடக மன்றத்தினுடைய இளம் சிட்டுகள் அவர்களால் இப்பொழுது குறுகிய காலத்திலே இதை அரங்கேற்ற இருக்கின்றார்கள். அதிலே எந்த குறைபாடுகள் இருந்தாலும் அந்த குறைகளை நீக்கிவிட்டு நல்லதை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டு நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களுக்கும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களை ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து செய்வீர்களேயானால் அவர்கள் ரொம்ப சிறப்பாக அமைய வேண்டும் என்று நான் இந்த பகவதி அம்மனை பிரார்த்திக்கின்றேன் என்று. இதே போல ஆண்டுதோறும் இந்த பகவதியின் பண்டிகைக்காக மேலும் மேலும் ஆண்டுதோறும் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துவார் என்று நான் பெருமையுடன் சொல்லிக் கொள்கின்றேன். அதிலேயும் இளைஞர்களிலிருந்து பெரியவர்கள் வரை இந்த நாடகத்திற்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய கொங்கு இளைஞர் நாடாளுமன்றத்தினுடைய இளம் சிட்டிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் மேலும் இந்த விழாவை சிறப்பிக்க நாடகம் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நமது மரியாதைக்குரிய பொன்னையன் அவர்கள் சற்று நேரம் உங்களிடையே உரையாற்றுவார். நமது ஊரில் வருடந்தோறும் பகவதி அம்மன் பண்டிகையை சிறப்பிக்கும் ஒரு வகையில் நாடகம் நடைபெற்றுக் கொண்டுள்ளது. அந்நாடகத்தை கொங்கு இளைஞர் நாடக இளைஞர்கள் அனைவரும் மிகவும் சிறப்போடு நடத்தி வருகிறார்கள். அவர்கள் மென்மேலும் இந்நாடகத்தை தொடர்ந்து நடத்தி வர வேண்டும் என்று கொங்கு இளைஞர் நாடக மன்றத்தின் சார்பாக அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்நாடகத்தில் குறைகள் ஏதாவது இருந்தாலும் அதை மனதில் வைத்துக் கொள்ளாமல் அவர்கள் செய்யும் நிறைகளை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுமாறும் ஊர் பொதுமக்களையும் மற்றும் சுற்றுவட்டார ஊர் பொதுமக்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாடகம் மென்மேலும் வருடந்தோறும் சிறப்பாக நடைபெறும் என்பதையும் அதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அண்ணன் ராஜன் அவர்கள் உங்கள் முன்னர் சிறப்புரையாற்றுவார் என்பதை கொங்கு இளைஞர் நாடாளுமன்றத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் ராஜன் அவர்களுக்கு ராஜா அவர்கள்
இந்த கதராடையை பொன்னாடையை அணிவிப்பார். பேரன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த இனிய நாடக நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகம் சீரும் சிறப்போடும் மென்மேலும் வளர வாழ்த்த புத்தாண்டு சென்று அனைவரும் ஒருமித்த கருத்தோடு வாழ்த்து கூறி இந்த நாடகத்தை ஆரம்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த கொங்கு இளைஞர் நாடகமன்றத்தின் சார்பாக நன்றியை கூறிக்கொள்கிறேன். வணக்கம். இந்த நாடகத்தினுடைய இயக்கம், டைரக்ஷன், வசனகர்த்தா கே பாலு அவர்களுக்கு இந்த நாடக விழா குழுவின் சார்பாக இந்த கதராடை அணிவிக்கின்றோம். இந்த நாடக நிகழ்ச்சிக்கு இந்த புத்தாண்டு தினத்தன்று முதல் முறையாக நமது ஊரில் கணேசா சீன் கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் மென்மேலும் வளர எங்கள் நாடக குழுவின் சார்பாக மேடைக்கு அழைத்து அவர்களை பொன்னாடை போட்டு கௌரவிக்கின்றோம். அவர்களுடைய உரிமையாளர் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்கின்றோம். இந்த நாடகத்தில் செகண்ட்ஸனுடைய உரிமையாளரும் அவர்களுக்கு இந்த நாடக விழா குழுவின் சார்பாக கதராடை அணிவிக்கின்றோம். கதைவாசனம் வார்த்தா பரமாபுரம் கமலக்கண்ணன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்கிறோம். அவர்களுக்கு இந்த விழா குழுவின் சார்பாக கதராடை அணிவிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை நடத்த பெரும்பாடுபட்டு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த கொங்கு இளைஞர் நாடக மன்ற பொறுப்பாளர் எம்.வி. பொன்னையன் அவர்களுக்கு எங்கள் மன்றத்தின் சார்பாக இந்த கதராடை பொன்னாடையாக அணிவிக்கின்றேன்.